சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டணம் வடக்கு ஒன்றியத்திலிருந்து தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுச்செயலாளர்கள் ஆலோசனைப்படி மாற்று கட்சியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் 700 நபர்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அந்த விழா தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இல்லை போலீஸை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு சில அரசியல்வாதிகள் அந்த ஆட்சியாளருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் வகையில் அந்த மாதிரி ஆட்கள்னால தான் ஆட்சியாளருக்கே கெட்ட பேர் ஏற்படுது. இவங்க பண்றது இப்போ ஒரு சின்ன பையனே இருக்கான், ஒரு பேனர் வைக்கிறான், அவன் ஒரு 4 பேர் சேர்ந்து வைக்கிறாங்க, குடும்பத்தில் வீட்டில் போய் 100 ரூபாய் கொடுங்கன்னு வாங்கி வைக்கிறான். அந்த பேனர் அந்த அரசியல்வாதிகள் அந்த பொறாமை நோக்கத்தோடு அதை எடுக்க சொல்லி தூண்டுதலின் பேர் எடுக்கிறாங்க. அது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பையன் கொஞ்சம் சோர்வா இருக்கும், வீட்டில் கூப்பிட்டு ஏன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி பேனர் எடுத்துட்டாங்கப்பான்னு சொல்லும் பொழுது குடும்ப உறுப்பினர்களோட அவங்களுக்கு கூட அந்த வாக்கு விழ வேண்டிய வாக்கா கூட இருக்கலாம். இதன் மூலம் குடும்பத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்த வாக்கை இழக்கிறாங்க. அந்த அரசாங்கத்துக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்க தான் சொல்லணும், பார்த்துருப்பீங்க. நான் இங்க வரும்போது சரி எல்லாம் இளைஞர்களாக வந்திருப்பாங்கன்னு பார்த்தேன். எவ்வளோ முதியவர்கள் அம்மாக்களின் தாய்மார்கள் வந்தாங்கன்னு பார்த்தீங்க, பெரியவர்கள் வந்தாங்கன்னு பார்த்தீங்க. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கும் ஏண்டா தம்பி வந்து உங்களோட தான் கேட்டேன். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வரேன், வரக்கூடாதுனால இல்லை எனக்கு ஓட்டு வரப்போகுது, நான் அவங்க இந்த எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்கணும்னு வந்தேன் அப்படின்னா, இப்போ நீ என்னடா பண்ணுவேன்னு என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு, என்னடா அப்படின்னு செல்போன் இருக்கு, அது மூலியம் அதன் மூலியமாக என்னுடைய பணியை நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை செய்வேன்னு சொல்றான். அப்போ அவன் எந்த அளவுக்கு உணர்வோட தளபதி மேல இருக்கான்னு பாருங்க. இல்லை நாங்கள் வந்து வரம்பு மீறியோ இல்லை வேற தப்பான வகையில் எதுவுமே செய்யறதில்லை. அரசாங்கத்து விதிமுறைகள் உட்பட்டு தான் நாங்கள் செய்கிறோம். அதுக்கு எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க மேலே எதுவும் இல்லை. ஒரு சில பேர் தான் அதை பண்ணுறாங்க. இல்லை அது மாதிரி ஒன்றும் இல்லை. சேலத்தை பொறுத்தவரை எங்களுக்கு அது மாதிரி எதுவும் இல்லை. தேங்க்யூ சார்.